எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியூலா. ஒரு நாய் வழி தவறி காட்டுக்குள்ள போயிருதுங்க. காட்டுக்குள்ள போனோன்னு இதுக்கு ரொம்ப பயமாகி நடந்து போயிட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் வருது. இதை பார்த்த உடனே நாய் ஐயோ சிங்கம் வருதே, இது நம்ம அடிச்சு சாப்பிட்டு போகுது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் எலும்பு துண்டுகள் கீழே இருந்திருக்கு. உடனே நாய்க்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்துட்டு போய் சிங்கம் நடந்து வரக்கூடிய வழியில கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டு அந்த எலும்பை டேஸ்ட் பண்ற மாதிரி ரொம்ப சத்தமா சொல்லியிருக்கு. அப்பாடா, இந்த சிங்கத்தோட கறி ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆனா பசி தீரலையே, இன்னொரு சிங்கமும் வந்துச்சுன்னா அதையும் அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாய் சொல்லியிருக்கு. சோ இதை கேட்ட சிங்கம் ஐயோ சிங்கத்தவே அடிச்சு சாப்பிட்டுருச்சா, இது கண்ணில் நம்ம படக்கூடாதான்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுச்சான். இந்த இன்சிடென்ட பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சான், நம்ம இந்த விஷயத்த போய் சிங்கத்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா சிங்கத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். சோ அதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டுல சுதந்திரமா நம்ம நடமாடலாம், சிங்கத்தால நமக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த ஒரு புள்ளி கூட மாறாம அப்படியே போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். சோ இதை கேட்ட சிங்கத்துக்கு நிறைய ஒரு நாய் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்ற கடுப்புல குரங்கை தன்னோட தோல் மேல ஏத்திட்டு நடந்து போச்சான். இதை தூரமா இருந்து பார்த்த நாய் ஐயோ குரங்கு ஏதோ வேலை பண்ணிருச்சு, இப்ப நம்ம எப்படியாவது நம்மளை காப்பாத்திக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் தைரியமா அந்த சிங்கம் வரக்கூடிய வழியிலே உட்காந்து ரொம்ப சத்தமா சொல்லிச்சான், என்ன இந்த குரங்கு கிட்ட எப்படியாவது அந்த சிங்கத்தை ஏமாத்தி அந்த குரங்கு மேல நீ அந்த சிங்கத்தை ஏமாத்தி நீ கூட்டிட்டு வந்துருன்னு நம்ம சொன்னோம், ஆனா இன்னும் கூட்டிட்டு வரலையே, என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சத்தமா சொல்லிச்சான். இது போதாதா சிங்கத்துக்கு, குரங்க தூக்கி வீசி எரிஞ்சிட்டு தலை தெறிக்க ஓடிடுச்சான் சிங்கம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லயுமே நம்மள குளிப்பறிச்சு விடுறதுக்கோ போட்டு கொடுக்கறதுக்கோ இல்லாத விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ நிறைய குரங்குகள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம கொஞ்சம் திறமையாவும் இருக்கணும், தந்திரமாவும் இருக்கணும். நன்றி.